Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட் இன் ட்ரான்சிஷனை வந்து நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா அது ஃபேட் இன் ட்ரான்சிஷன் வித் ஜூம் எஃபெக்ட்டோட. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மெலோடி சாங்ஸ்க்கு இல்லனா ஒரு ரொம்பவே பீஸ்ஃபுல்லான சாங்ஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து. So guys, இந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம Alight motion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். So guys, ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்களுமே கத்துக்கலாம். So இப்போ வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். So guys, நான் சொன்னது போலவே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம Alight motion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். So first என்ன பண்றீங்கன்னா Alight motion ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? Alight motion ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ளஸ் ஐகான் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ரேஷியோஸ் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 4:5 ரேஷியோல வந்து சொல்லி தர போறேன். So கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேजेस வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான இமேजेस எந்த இமேஜ்னாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசிக்கா ஒரு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணி சொல்லி தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். அந்த ஆட் பண்ண இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிட் ஆகிக்கோங்க இது போல். ஓகேங்களா? நான் ஒரு இமேஜோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்கு வச்சுருக்கிறேன். ஸோ இதே போல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை தொட்டுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் வந்து தேர்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க, அதாவது ஸ்கேல் ஆப்ஷன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அந்த கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே போல் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. எண்டில் வைக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக தள்ளி நடுவில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதே போல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா கிராஃப்க்கு போங்க. கிராஃப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கிராஃப் தான். நான் செட் பண்ணுற கிராஃபை அப்படியே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜூம் எஃபெக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணிங்கன்னா செகண்ட் இமேஜுக்கும் வந்து இதே போல் ஜூம் எஃபெக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து ஒரு ஜூம் எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க செகண்ட் இமேஜுக்கும். ஓகேங்களா? இதே போல் வந்து செட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா அந்த கிராஃபை இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 2 சூப்பரான ஜூம் இன் எஃபெக்ட் வந்து நம்ம பக்காவாக வந்து ரெடி பண்ணியாச்சு. 2 இமேஜஸ்க்குமே வந்து ஜூம் இன் எஃபெக்ட் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபேட் இன் எஃபெக்ட் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த இமேஜை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஓபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் அண்ட் ஓபாசிட்டிக்கு போங்க. அதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதே போல் அந்த இமேஜோட எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அந்த எண்டு கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி இருக்குதுல மேலே இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா 0க்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் என்ன பண்ணிங்கன்னா செகண்ட் இமேஜுக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் செகண்ட் எண்டிங் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அந்த எண்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து வேல்யூ கொண்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். அப்படியே அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஆகி பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போகும். ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எஃபெக்ட்டு. ஸோ என்ன பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபேடின் வந்து பண்ணியாச்சு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து க்ரியேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்டோர்ஷன் அண்ட் வார்ப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா டைல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த டைல்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அதில் மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மிரர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு அந்த கிராப்புங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு 1.005 இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் மட்டும் கூட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து அந்த இமேஜை தொடுக்கோங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. இப்போ பிளர் போங்க. அந்த பிளரில் போனீங்கன்னா மோஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு பிளர்ரான எஃபெக்டோடு வரும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு
அடுத்த இமேஜ்லேயுமே அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாக முடிகிறதுக்காண்டி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த லோ குவாலிட்டி ப்ரிவியூவை நான் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்படின்னா தான் ஹேங் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு ஃபேடின் வந்து எஃபெக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சூப்பராகவே இருக்கும். இது கூட வந்து நீங்கள் வந்து பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டிக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒரு சின்ன வீடியோ தான், பட் ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைஸ் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பாய். See you.